ரைனா ஃபேமிலி, நம்ம அடுத்த பயணமா கோவை குற்றாலம்னு ஒரு இடம் சொல்றாங்க. அந்த கோவை குற்றாலத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். வெள்ளைங்கிரி மலை ஏறி இறங்கின அப்புறமா எங்க போலான்னு யோசிச்சோம். அப்பதான் வந்து ஞாபகப்படுத்தினாங்க, இதுதான் கோவை குற்றாலம்னு சொல்றேன். இந்த ஆட்டோல தான் வந்தோம். கோவை குற்றாலம் வந்து சொல்லி கொடுத்தது நம்ம ஆட்டோக்காரன் தான். இந்த கோவை குற்றாலம் வரணும்னு நினைச்சீங்க, அதுக்கான டைம் காலையில 10 மணிலேருந்து மதியானம் 2 மணி வரை. அதுக்குள்ள வந்துட்டு பார்த்துட்டு போயிடுங்க. இதுதான் டிக்கெட்டுக்கான ப்ரைஸ். பெரியவங்களுக்கு 60 ரூபா, சின்னவங்களுக்கு 25 ரூபா, பைக்குக்கு டோக்கன் 20 ரூபா, காருக்கு டோக்கன் 50 ரூபா. இந்த கோவை குற்றாலத்துக்கு எங்கள் எல்லாருக்குமே புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்திருக்கீங்கன்னா கமெண்டில் போடுங்க. இந்த இடத்துல தான் வந்து வேன் ஏறணும், அப்புறமா தான் உள்ளே போக முடியும். அப்படியே வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து பைக் பார்க்கிங்கு, ரைட் சைடில் வந்து கார் பார்க்கிங்கு, வேன் பார்க்கிங்கு. இதில் பாம்பெல்லாம் இருக்குது, இங்கே பாருங்கள், பாம்பெல்லாம் இருக்குது. பார்த்து இருக்கணும். கை கால் வைக்கிற இடத்துல சிறுத்தையும் இருக்கான், கை கால் வைக்கிற பார்த்து எடுக்கணும். அப்படியே போனோம்னா அந்த பக்கம் வந்து யானை கேம்ப் இருக்குது. யானை கேம்ப் அந்த பக்கம். அது முடிஞ்சால் போய் உங்களுக்கு வீடியோ அனுப்பும். இந்த இடத்துக்கு வரவங்க பிளாஸ்டிக்கை கொண்டு வராதிங்க. செக்கிங் பண்ணி தூக்கி வெளியே போட்டுருவாங்க, உங்களையும் சேர்த்து பிளாஸ்டிக்கையும் சேர்த்து. இந்த மாதிரி வேனில் தான் வந்து நம்மளை உள்ளே கூப்பிட்டு போவாங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் நம்ம இப்படி உள்ளே போனோம். இங்கே ட்ரிப்பும் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி ரூம் அலெக்ட் பண்ணி, அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா இதுதான் அதுக்கான சார்ட். இது ஒரு மேப்பு. இந்த மேப்பு எங்கே போய் எங்கே வருதுன்னு கொஞ்ச நேரம் நின்று பார்த்தா தான் எனக்கு. நம்ம எங்கே இருக்கோம்? பஸ் ஏற்றமா? இப்போ குற்றாலத்துக்கு போகிறோம். கோவிலில் இருக்கிற குற்றாலத்துக்கு போகிறோம். என்எஸ்எஸ் பசங்கப்பா இல்லை, அங்கே பேனர் பார்த்தோம்ப்பா. கோவை குற்றாலம் என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம வேனில் ட்ராவல் பண்ணி 3 கிலோமீட்டர் உள்ளே வந்திருக்கோம். இப்போ 1 கிலோமீட்டர் இங்கேருந்து நம்ம ட்ரெக்கிங் போகணும். அந்த பக்கம் போயிட்டோம்னா தான் இங்கே ஒரு அருவி இருக்கும், அற்புதமான அருவி. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த அருவியில் போய் குத்தாட்டம் கும்மாளம் போகிறது. ஏதோ இவங்க தான். அதுவும் இல்லாமல் பொதுமக்களுக்கு தண்ணீர் வசதியெல்லாம் வச்சுருக்காங்க. பிளாஸ்டிக் கேனு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு 10 பிளாஸ்டிக் கேனை பிடிங்கி வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் இதை பார்த்துக்கங்க, உஷாராக இருக்கணும். மனவிலங்கு நடமாடும் பகுதி, இயற்கை அழகை ரசித்து அமைதியாக கவனமாக நடந்து கொள்ளவும். படித்தா படிச்சுக்கிட்டே இருப்பேன், நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. நம்ம அந்த 1 hour ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கம் ஆன். ஏதோ ஒன்று ரெட் கலர்ல அங்க இருக்கு, அது என்னன்னு தெரியல. எங்க கலர்ல? பலூன். ஏப்பா ஏதோ மாதுளை பழம் நினைச்சா அது பலூன் கடி தொங்க விட்டுறாங்கப்பா. அதை இது ஒரு அழகான அடர்ந்த வனப்பகுதி மாதிரி தெரியுது. வேளாண்மை படம் இந்த பக்கம் தான் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மரம் எல்லாம் இருக்கா? இருக்கும். ஒருவேளை அமேசான் படம் கூட இங்கே எடுத்துருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு காலத்தில் இந்த மரப்பாலம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்திருக்கு. இப்போ டேமேஜ் ஆகுதுனால க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. யாரையும் அதை அலோவ் பண்ணுறது இல்லை போல். இந்த பார்க் கொஞ்சம் உள்ளே போக போக வித்தியாசமாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. இதோட எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னும் பார்க்கல? இன்னும் பார்க்க இனிமேல் தான் பார்க்கலாம். சரி, மழை பார்த்தா மழை பார்த்து ஒருவேளை பசுமையாக கூலிங்காக இருக்குது. செம்ம கூலிங். ஒருவேளை கிரைனேட் கொடுத்து பாரு. டேய் யானை சாணிடா, டேய் இங்கே போடுற போய் யானையை பார்த்து ஆர்வமாக போனால் நானாக தான். இங்கே பாருங்க, சூடாக இருக்கான்னு பார்க்கலாமா? ஏன் உள்ள வண்டு இருந்தால் பேருக்கு பெரியப்பா புள்ள போலப்பா. சூடாக இருக்குதா? சூடாக இல்லை. அப்போ யானை இங்கே இருக்கு, எடுத்து காட்டுறோம் உங்களுக்கு. என்னத்த யானையவா? நான் சாணியை நினைச்சேன். நாங்கள் நடந்து வர என்னடா ஃப்ளாட்டாக போகுதுன்னு பார்த்தோம். ஆனால் இப்போ தான் தெரியுது ரொம்ப பெரிய பல்லுன்னு. அந்த இடத்துல தான் இங்கே ஒருத்தரை பார்த்தோம். மலை அணில்.
கருப்பு கலரில் இருக்குது, செவலை கலரில் இருக்குது. ஏங்க இது மலை. இதுதான் வியூ பாயிண்ட். இவர் தான் ஏசுநாதர். கொஞ்ச நாள் ஆகிடுவார் கீழே விழுந்தா. அதுதான் வெள்ளிங்கிரி மலை. இப்போதான் போயிட்டு வந்தாங்க. இங்கேருந்து பார்த்தா க்ளீனாக தெரியுது. அது வெள்ளையங்கிரி மலையா? அது வெள்ளையங்கிரி மலை. ரைட். எல்லாரும் பாருங்க, அதான் வெள்ளிங்கிரி மலை வந்தோம். அங்கேருந்து வந்துட்டு இப்போ குடிக்க. சத்தியமாக சொல்கிற மக்களே, நம்ம வீடியோவில் நம்ம பொய்லாம் சொல்கிறது கிடையாது. பொய் சொல்கிற ஆளுங்கன்னா கூட வச்சுருக்கோம். நீ பொய் இல்லை, நாங்கள் பொய். இதோ மக்கள் சொல்லல, இந்த மாதிரி யாரோ வழியை உண்டு பண்ணி மேலே போய் இது பார்க்கு பத்திரமா இருந்துட்டு வந்திருக்காங்க போல். எதுவும் சொல்ல முடியாது. தனியாக போனாங்களா, சிங்கிள்ஸாக போனாங்களா, கப்பலாக போனாங்களோ யாருக்கு தெரியும். ஒரு கிலோமீட்டர் நடந்து அருவிட்டோம். அது தெரியுதா அருவி? அதுதான் அருவி ஊத்துது. கூட்டும் பாருங்க, ஜங்கு நடக்கும். இந்த மலையை சாணுங்க. எதே இந்த மலையை? இந்த மலையை இந்த வெட்டி அது அழகா மாங்கு மாதிரி சீவி என் கையில கொடுத்தீங்கன்னா எங்க வீட்டுல இருந்து அழகா மாட்டிக்கும். அதோ தெரியுதுப்பா. எங்க? அங்க அங்க. எதப்பா சொல்ற? மழை தண்ணியே இல்லாம மழுங்கி போய் மட்டமல்லாக்க கிடக்குதே, அந்த மலையை நீ சாண பிடிக்கணும். மலைய சாண பிடிக்கவா? ஆமா, அந்த மலைய ரெண்டா பொளந்து மான்கொம்பு மாதிரி சிறுசா சீவி என் கையில சின்னதாக்கி கொடுக்குற. என்னடா சொல்றீங்க? ஆனா ஒரு கண்டிஷன். என்னது? எங்க தாத்தா எனக்கு செல்லமா எழுதி வச்ச மலை. விளையாட்டு சாமா இல்லைன்னு கேட்டதுக்காக கொடுத்த மலை. கடையும் போது அதுக்குள்ள வாழ்ற சிங்கம், புலி, கரடி, கவுதாரி, கரட்டோந்தி, கருங்குரங்கு இதுகளுக்கு எந்த உயிர் சேதமும் ஏற்படாம கடையணும். அப்படி சேதாரம் ஏதாவது ஏற்பட்டுச்சு, அருவி தெரியுதான்னு அது ஊத்துது இல்லையா? அந்த அருவி தான் நம்ம போக போகிறோம். இன்னும் போகணும் போல. இவங்களோட எந்த நேரத்துக்கு கிளம்பணும்னோ தெரில. மலைமலையாக ஏற விட்றானுங்க, மலைமலையாக நடக்க விட்றானுங்க. இதில் அங்கங்கே வேறு யானை சாணி. அது எப்போ எந்த வாடந்து வருமோ தெரியல. அவ்வளோ பயமாகுது. அது இந்த யானை சாணி இப்போ போட்டது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஏங்க அந்த யானை சாணி ஃப்ரெஷ்ஷாக தானே இருக்குது. வந்துட்டோம் அருவிக்கு. ராஜேஷா வந்துட்டோம். ஒரு ஒரு இதுக்கே வேர்த்து போயிருக்கே. முடியலப்பா. குளி விட மாட்டாங்களே. இன்ஸ்ட்ரக்ஷன் படிக்கிறவங்க படிச்சுங்க. அங்கேருந்து தண்ணி இறங்கி இங்கே வந்து இப்படி போய் இப்படி போதுங்க. இந்த ஒரு இரும்பு பிடிச்சி தாண்டி குற்றாலம் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் பெரிய அருவிலாம் இல்லை. ஆனால் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல அருவி தான். இது குரங்கு இருக்க இடமா இருந்தாலும் இந்த குரங்கு ரொம்ப அட்டகாசம் பண்ணுதுங்க. குளிச்சு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இந்த அருவியிலேருந்து குளிக்கிற வீடியோலாம் நாங்கள் எடுக்கல, கூச்சமாக இருந்தது. நிறைய பெண்கள் குளிச்சுட்டு இருந்தனால அது ஒரு ரீசனாக நாங்கள் வீடியோ எடுக்கல. குளிச்ச வீடியோ கிளம்பி போயிட்டு குளிச்சது எப்படி இருந்தது? இந்த இதில் எப்படி இருந்தது இந்த அருவி எக்ஸ்பீரியன்ஸ்? நல்லா தான் இருந்தது. 2-3 இடத்துல ஃபால்ஸ், 3 ஃபால்ஸ் வருது. படிக்கிட்டு சூப்பரா இருந்தது. அவ்வளோ என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா என்ஜாய் பண்ணோம். 1 ஹவருக்கு டைம் போனது தெரியல. பாடி பெயின் மொத்த பெயினும் போயிடுச்சுங்க இந்த ஒரே ஒரு புரியல. அதனால கொஞ்சம் விரைவா நம்ம போயிட்டு இருக்கோம். ஆமா, மருதமலை போகணும்னு இருக்கோம். நெக்ஸ்ட் பிளான் சாமிங்கெல்லாம் பார்க்கணும். இன்னொரு கோயில் சொன்னாரு. என்ன கோயில் இது? மருதமலை போகணும். வேற யானை கோயில் ஏதோ ஒன்று இருக்கு. அது எங்கன்னு தெரியல. இப்போ போயிட்டு ஆட்டோவை பிடிச்சி ஏறணும். போயிட்டு
அப்புறமா தகவலை நீ அப்படியே சொல்றேன். அப்படி வெளில போய் போற அப்படி காட்டு பியூட்டி பார்லர் காட்டா எவ்வளோ அழகா இருக்குல்ல. சரி இவ்வளோ அழகா இருக்கே இங்கே உட்காந்து இந்த வாழ்க்கையை ரசிக்கலாம் அப்படின்னு யோசிச்சோம்னா எதுக்கிட அந்த வாழ்க்கையை நீங்கள் கீழே பூச்சிட தோணும். அந்த அளவுக்கு இருக்குது வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. இது யானையோட சாணியெல்லாம் இருக்கே எப்படி வந்திருக்குன்னு நாங்கள் யோசித்தோம். இப்போ தான் தெரியுது. இதோ தெரியுதுங்களா யானையோட காலத்தடம். இப்படி வந்து ஆள் உல்லாசமாக இருந்திருக்காப்புல, நல்லா சாப்பிட்டு இங்கே விட்டு போயிருக்காப்புல. ரொம்ப பத்திரமா வரணும். காட்டுப்பகுதி யானை, குரங்கு, மான், மயில், கோயில் எல்லாம் வரும். நாகராஜர் பலவிதமாக வருவார். போட்லேயே போட்டிருந்தாங்க. இப்போ இந்த பில்டிங் மேலே ஏறி இந்த மொத்தத்தையும் பார்க்க போகிறோம். வாங்க ராஜேஷ் போயிட்டு வருவோம். இந்த இடத்த பார்க்கும்போது ஏதோ பேய் படம் மாதிரியும் தெரியுது, ரொம்ப ரொமான்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியுது. மக்களே, இப்போ நம்ம போயிட்டு அந்த வெள்ளையங்கிரி மலை, அங்கேருந்து நாங்கள் இங்கே ஒரு அருவி குளிக்க வந்தோம். இங்கேருந்து பார்த்தா அந்த வெள்ளையங்கிரி மலை தெளிவாக தெரியும். ஜூம் பண்ணி காட்டுறேன். தெரியுதா? அதுதான் நாங்கள் போயிட்டு வந்து அந்த மலை. இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணலாம். இது அங்கிட்டு ஆடுது, ஷேப்பில் பிடிக்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. 60 டிக்கெட் வாங்குறாங்க, அங்கிருந்து 2 பஸ் அனுப்புறாங்க, இங்க நிக்கிறாங்க 100 பேர் கிட்ட. ரொம்ப வெறுப்பாகுதுங்க பஸ்.